ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, உன் வியாதிகள் குணமாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், எப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் ஆகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வியாதிகள் குணமாகும். இப்பொழுதும் நீங்கள் இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தியின் முடிவில் உங்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை காண்பீர்கள். உங்கள் சரீரத்தில் இதுவரை என்னுடைய பணத்தினாலும் என்னுடைய பல முயற்சிகளினாலும் தீர்க்க முடியாத வியாதிகள், சரீர பிரகாரமான வியாதிகள், மனப்பிரகாரமான வியாதிகள், எலும்புகள், நரம்புகள், தசைகள், அதற்குள் இருக்கும் ஊன்கள், இருதயம் போன்ற காரியங்களில், வயிற்று பகுதியில் காணப்படுவதான வியாதிகளை இந்த நாளில் கர்த்தர் மாற்றுவேன் என்று உங்கள் மத்தியில் வார்த்தைகளை கொடுக்கிறார். முதலாவதாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, வியாதிகளின் நேரத்தில் அவரே உங்களுக்கு பரிகாரியாய் செயல்படுவார். இந்த பரிகாரி என்றால் நோய் தீர்க்கும் மருந்தாக, நிவாரணியாக அவரே செயல்பட போகிறார். உங்கள் வியாதி நிச்சயமாய் மாறும். உங்கள் வியாதிகளை ஆண்டவராகிய இயேசுவானவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, அவருடைய மனதுருக்கத்தினால் உங்கள் வியாதிகளிலிருந்து சொஸ்தமாக்கப்படுவீர்கள். விசுவாசிகள், என் வியாதியிலிருந்து நான் சொஸ்தமாக்கப்படுவேன், என் வியாதியில் அவரே பரிகாரியாக இருப்பார். அதே போல் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. அவர் உங்களுக்காக தன்னுடைய சரீரத்தில் தழும்புகளை சுமந்திருக்கிறார். அந்த தழும்புகளினாலே உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு. உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. விசுவாசியுங்கள். முதலாவதாக, எனக்கு அவர் பரிகாரியாக இருப்பார், என் வியாதி மாற்றப்படும். இரண்டாவது, என்னுடைய வியாதியில் அவரே மனதுருக்கத்தின் தெய்வமாக இருந்து என் வியாதியை மாற்றுவார். மூன்றாவது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். கடைசியாக யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வியாதியின் படுக்கை மாற்றப்படும் என்று. விசுவாசிகள், என் வியாதியின் படுக்கை மாற்றப்படும். எப்படிப்பட்ட வியாதியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானாலும் இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி விசுவாசியுங்கள். என் வியாதியை மாற்றும்படி என் தெய்வமாகிய இயேசுவானவர் பரிகாரியாய் வந்திருக்கிறார். என் வியாதியை நீக்கும்படி, என் வியாதியிலிருந்து நான் சொஸ்தமாவேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், என் வியாதியின் படுக்கை மாற்றப்படும். இனி என்னுடைய வாழ்க்கையில் வியாதி என்பதே கிடையாது. என் இயேசுவானவர் என் வியாதியை மாற்றிவிட்டார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.